السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتزودوا فإن خير الزاد التقوى. صدق الله مولانا العظيم. وقال النبي محمد رسول الله صلى الله عليه وسلم: من ملك راحلة وزادا يبلغه إلى بيت الله الحرام فلم يحج فلا عليه أن يموت يهوديا أو نصرانيا. صدق رسول الله صلى الله عليه وسلم. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. அல்ஹம்துலில்லாஹ். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகையை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து வரக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்படை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும், இனிமேல் வர இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் ஸலாத்தும் சலாமும் கருணையும் ரஹமத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து கலிமா சொன்ன நிலைமையில் ஈமானோடு மரணமாகக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் உலகம் முழுவதிலிருந்தும், அனைத்து நாடுகளிலிருந்தும், உலகத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய காபாவை முன்னோக்கி புறப்படக்கூடிய நேரம். எல்லா நாடுகளிலிருந்தும் புறப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான்: உலகத்தில் எத்தனையோ சிறந்த இடங்கள், அழகான காட்சி தரக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. அதில் மனிதர்கள் ஒரு சில இடங்களுக்கு ஒரு தடவை செல்வார்கள், ஒரு சில இடங்களுக்கு 4-5 தடவை மீண்டும் மீண்டும் செல்வார்கள். ஆனால் குறிப்பிட்ட தவணை போனதற்கு பிறகு அதனுடைய ஈர்ப்பு தேர்ந்துவிடும். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் எத்தனை தடவை அங்கே சென்றாலும் மீண்டும் 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 போக வேண்டும் என்று ஆசையை தூண்டக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றால் அது புனித கஅபத்துல்லாஹ்விற்கு செல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அந்த பயணம்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எல்லா இடங்களுக்கும் சென்று அழகான காட்சிகளை கண்டுவிட்டு அமைதியாக திரும்பி வருவார்கள். ஆனால் இந்த ஒரு இடத்திற்கு மட்டும் சென்ற உடனேயே நம்மை அறியாமல் அழ வைத்துவிடும். திரும்பும் பொழுதும் அடுத்த தடவை வரக்கூடிய பாக்கியம், காணக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா இல்லையா என்று அப்பொழுதும் அழ வைத்துவிடும். அப்படிப்பட்ட அற்புதமான புண்ணிய பூமிதான் மக்கமா முக்கர்ரமா, மக்கத்துல் முக்கர்ரமா
பக்கா என்று சொல்லக்கூடிய பக்கா என்றாலே அழுகை என்பதாக அர்த்தம். எல்லா மக்களையும் கரையாத கல் நெஞ்சத்தையும் கரைய வைக்கக்கூடிய அற்புதமான பேராற்றல் காந்த ஈர்ப்பு உண்டான ஒரு பூமி தான் அந்த மக்கா. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மேலும் என்ன கூறுகிறான்? கியாமன் லின்னாசி, உலகத்தில் உண்டான அனைத்து நாட்டு மக்களும் செவ்வையாக சந்தோஷமாக சுபிட்சமாக வாழ்வதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த கஅபத்துல்லாவாக இருக்கிறது. கஅபத்துல்லா செவ்வையாக இருக்கும் காலமெல்லாம், அங்கு வருடம் வருடம் செவ்வையாக ஹஜ்ஜி என்ற கடமையை நிறைவேற்றப்படும் காலமெல்லாம், உம்ராவுக்கு சந்தோஷமாக சென்று வணங்கப்படும் காலமெல்லாம், அந்த துஆவினுடைய பரக்கத்தால் அந்த நாடு மட்டுமல்ல உலகில் உண்டான எல்லா நாடும் நிம்மதியாக இருப்பதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது. எனவே தான் உலகம் அழியக்கூடிய அடையாளங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, கஅபா எப்பொழுது தகர்க்கப்படுகிறதோ அது ஒரு நாள் தகர்க்கப்படும், அப்பொழுதிலிருந்து உலக அழிவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கஅபா உயர்த்தப்படுவதற்கு முன்பு, கஅபா பூமியிலே இருப்பதற்கு முன்பே நீங்கள் ஹஜ் செய்து கொள்ளுங்கள். பிறகு பிறகு என்பதாக தாமதப்படுத்த விட வேண்டாம். அது உயர்த்தப்படுவதற்கு முன்னதாகவே உங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே உடனடியாக சென்று விடுங்கள். மசாபத்தன் லின்னாசி வ அம்னா, உலக மக்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் வந்து வந்து செல்லக்கூடிய இடமாக இந்த புனித கஅபாவை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். வ அம்னன், மசாபத்தன் லின்னாசி வ அம்னன் என்றால் வ அம்னல் லின்னாசி, உலக மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு காரணமாக இந்த கஅபாவை ஆக்கி வைத்திருக்கிறோம். கியாமன் லின்னாசி, உலக மக்கள் செவ்வையாக இயங்குவதற்கு, அனைத்து ரிசுக்கும் செவ்வையாக தட்டுப்பாட்டின்றி கிடைப்பதற்கு காரணமாக இந்த கஅபத்துல்லாவை ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுக்கு மட்டும் துஆ செய்ய மாட்டார்கள். மாறாக தன்னுடைய நாட்டிற்கும் தன்னுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், ஊர் மக்கள், உலகத்தில் உண்டான அனைவர்களுக்கும் துஆ செய்வார்கள். அவர்களுடைய அந்த துஆ பரக்கத் உலக மக்கள் அனைவர்களும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர் லில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ், யா அல்லாஹ் ஹாஜிகள் அனைவர்களுக்கும் மன்னிப்பை வழங்குவாயாக. வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ், ஹாஜிகள் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கும் மன்னிப்பை வழங்குவாயாக. இதிலே ஹாஜிகளுடைய துஆ கபூலாக்கப்படுகிறது என்பதையும் உணர்த்துகிறார்கள். ஹாஜிகள் தங்களோடு நிறுத்தி விடாமல் தங்களுடைய பாவ மன்னிப்புக்கு மட்டும் இஸ்திக்பார் செய்யாமல் உலக மக்கள், உலக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக துஆ செய்ய வேண்டும் என்பதை சூசகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுகின்றார்கள். எத்தனை நபர்கள் எத்தனை ஹாஜத்துகளை இந்த கஅபாவின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடாக கஅபத்துல்லா இருக்கின்றது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செய்கிறார்கள். ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் வாழ்நாளில் செய்தார்கள். 40 வயது வரை மக்காவிலே இருந்தார்கள். பிறகு வஹி கிடைத்தது. 13 ஆண்டு காலம் மக்காவிலே இருந்தார்கள். 53 வயது ஆகிவிட்டது. அடுத்து 63 வஃபாத்தாகிறார்கள். அந்த கடைசி 10 ஆண்டு காலத்தில் 8 ஆண்டு காலம் மதீனாவிலே இருந்தார்கள். மதீனா ஃபத்தஹ் மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது ஹிஜ்ரி 8, ஹிஜ்ரி 9 ஹஜ்ஜி செய்தார்கள். மேலும் சொன்னார்கள், அடுத்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு நான் இல்லாமல் இருக்கலாம், என்னை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படலாம், இதுதான் முதல் ஹஜ்ஜிமாக கடைசி ஹஜ்ஜிமாக இருக்கலாம். எனவே ஹஜ்ஜினுடைய எந்த சந்தேகம் இருந்தாலும் இப்பொழுதே என்னிடத்தில் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 9 ஹஜ்ஜி செய்கிறார்கள். அந்த ஹஜ்ஜிலே அரஃபாவுடைய மைதானத்திலே இரவு நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். அப்பாஸ் இப்னு மிர்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துக்காக அரஃபாவுடைய இரவிலே பாவ மன்னிப்பு வேண்டி துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் பதில் கொடுத்தான்.
நான் உங்கள் துஆவை ஏற்றுவிட்டேன், உங்களுடைய உம்மத்தினுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் வாக்களித்தான். என்றாலும் அன்னி கஃபர்து லஹும் மா கலல் வாலிம, ஒரு மனிதர் மற்றொரு மனிதருக்கு செய்யக்கூடிய அநியாயம் அதை தவிர மற்றவைகளை நான் மன்னித்து விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் வாக்கு கொடுத்தான். பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆவை நிறுத்தவில்லை. இன்னி ஆஃபிதுல் மظلومி மின்ஹு, அநியாயம் செய்யப்பட்டவரை தவிர அநியாயம் செய்யப்பட்டவரிடமிருந்து அநியாயம் செய்தவருக்கு நான் குற்றம் பிடிப்பேன், மற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் கூறியதற்கு பிறகும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்கிறார்கள் உம்மத்துக்காக. ஐ ரப்பி இன் ஷீத அழ்தைத்தல் மظلوம மினல் ஜன்னத்தி வ கஃபர்த லில் ஸாலிமி, யா அல்லாஹ் நீ நாடினால் அநியாயம் செய்யப்பட்டவர் இருக்கிறார் அல்லவா, ஏமாற்றப்பட்டவர், அவருக்கு உன்னுடைய கிருபையினால் சொர்க்கத்துடைய உயர்ந்த தரஜாவை கொடுத்துவிட்டு நீ அவருக்கு மன்னிப்பதாக இருந்தால் இந்த உயர்ந்த சொர்க்கத்தை உன்னுடைய நரகம் செல்வதையும் நான் தடுத்து சொர்க்கமாக மாற்றுகிறேன் என்று நீ அவரிடத்தில் சொன்னால் அவர் மன்னிக்கக்கூடியவராக மாறிவிடுவார். அப்படி செய்து அந்த அடியார்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய அந்த அநியாயத்தையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கியா அல்லாஹ், நீ அவருடைய மனதை மாற்ற முடியும், அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து மன்னிக்க வைக்கலாம் யா அல்லாஹ், அந்த பாக்கியத்தையும் தருவாயாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். பலம் எஜிப் அஷியத்தஹு, அந்த அரஃபா மைதானத்தில் இருக்கும் வரை அந்த துஆ கபூலாகவில்லை, மீண்டும் விடவில்லை. பலம்மா அஸ்பஹபில் முஸ்தலிஃபா, அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு செல்கிறார்கள், அங்கும் அதே துஆவை மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஃபஉஜீப இலா மா ஸஅல, நாயகம் கேட்ட அந்த துஆவை அதையும் இரண்டாவது துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். அல்லாஹ் வாக்களித்து விட்டான், உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டேன் என்பதாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சுப்ஹானல்லாஹ், சந்தோஷமாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஃபமல்லதி அல்ஹக்கல்லாஹு சின்னக், காரணமே எங்களுக்கு வெளிரங்கத்தில் தெரியவில்லை, ஆனால் சிரிக்கிறீர்கள், என்ன காரணத்திற்காக சிரிக்கிறீர்கள்? அல்லாஹ் உங்களுடைய இந்த முபாரக்கான வாயை எப்பொழுதும் சிரிக்க வைப்பானாக என்று துஆ செய்துவிட்டு என்ன காரணத்திற்காக சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அதுவல்லாஹி இப்லீஸ் லம்மா அலிம அன்னல்லாஹ கத் இஸ்தஜாப துஆஇ வ கஃபர லி உம்மத்தி அகத துராப ஃபஜஅல யஹ்துஹு அலா ரஅஸிஹி வ யதுஉ பில் வைலி வத் துபூர் வ அல்ஹகனி மா ரஅய்து மின் ஜஸைஹி. அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்தேன், என்னுடைய உம்மத்துக்கு எல்லா பாவத்தையும் மன்னிக்க வேண்டும் என்பதாக. அடியாருக்கு மத்தியிலே செய்யக்கூடியதை தவிர மற்றதை மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் வாக்களித்தான். மீண்டும் யா அல்லாஹ், நீ அதையும் அநியாயம் செய்யப்பட்டவருக்கு சொர்க்கத்தை உயர்ந்த தரஜாவை கொடுத்து அவரை மன்னிக்கும்படி செய்து இந்த அநியாயம் செய்தவரையும் நீ மன்னிப்பு கொடுத்து சொர்க்கத்தை அனுப்ப வேண்டும் என்று கேட்டேன். அதை முஸ்தலிஃபாவிலே அல்லாஹ் தஆலா எனக்கு அதையும் ஏற்றுக்கொண்டான். இதை பார்த்து இப்லீஸானவன் ரொம்ப கைசேதப்பட்டவனாக உம்மத்தில் அனைவருக்கும் மன்னிப்பை பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றுவிட்டார்களே இந்த நபி என்பதாக மண்ணை வாரி தன் தலையில் அள்ளி வீசிக்கொண்டு எனக்கு ஏற்பட்ட நாசமே, எனக்கு ஏற்பட்ட அழிவே என்பதாக அழுது கொண்டிருந்தான். பதட்டத்தில் அங்கும் இங்குமாக மண்ணை அள்ளி வீசிக்கொண்டிருந்தான். அதை பார்த்து நான் சந்தோஷத்தில் சிரித்தேன், என்னுடைய உம்மத்துக்கு வெற்றி கிடைத்து விட்டது, இப்லீஸுக்கு தோல்வி கிடைத்து விட்டது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிரித்ததற்குண்டான காரணத்தை கூறுகிறார்கள். எத்தனையோ நபர்களுடைய எத்தனை விதமான நடக்க முடியாத காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற்றது காபாவை வைத்து துஆ செய்ததன் மூலமாக, உம்ராவிலே துஆ செய்ததன் மூலமாக, ஹஜ்ஜிலே அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் மினாவிலும் மதீனாவிலும் துஆ கேட்பதன் மூலமாக எத்தனையோ நடக்க முடியாத சாத்தியமற்ற காரியத்தை எல்லாம் நம்முடைய உம்மத்து நடத்தி காட்டி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அந்த புண்ணிய பூமி அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்பதாக போற்றப்படுகின்ற ஒவ்வொரு ஹஜ்ஜினுடைய இடங்களும் மிகவும் பரக்கத்தானது, துஆ கபூலாக்கப்படுவதற்கு ஏற்றமான இடமாக இருக்கின்றது.
கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவிலே ஷைத்தானுக்கு கல்லெறிவதற்காக மினாவிலே ஹஜ்ஜுடைய அந்த ஒரே ஹஜ்ஜிலே வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். வாகனத்தில் சென்று கல்லை எறிகிறார்கள். எரியும் பொழுது சொல்கின்றார்கள், குது அன்னி மனாசிக்கக்கும் லா அதிரி லா அல்லி லா ஹஜ்ஜு பாத ஹஜ்ஜத்தி ஹாதா. இந்த ஹஜ்ஜிக்கு பிறகு அடுத்த ஹஜ்ஜிக்கு நான் இருக்க மாட்டேன், இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடலாம். எனவே ஹஜ்ஜிலே என்ன சந்தேகம் என்றால் என்னிடத்தில் இந்த வருடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சூசகமாக அடுத்த வருடம் இருக்க மாட்டேன், வஃபாத்தாகி விடுவேன் என்பதை முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். ஹஜ்ஜுடைய விஷயத்திலே இப்லீஸ் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் ஒவ்வொரு விதமாக பயப்படுத்துவான். சிலருடைய உள்ளத்திலே பேசுவான், அதற்காக ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக 1 லட்சம் செலவழிக்க வேண்டியது இருக்கிறது. உம்ராவிற்கு ஹஜ்ஜிக்கு 5 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கு. இதை வியாபாரத்திலே போட்டால் எவ்வளோ லாபம் கிடைக்கும், அதை விட்டுவிட்டு ஹஜ்ஜிக்காக செலவழிக்கிறாயே என்பதாக நீ ஏழ்மையாகிவிட்டால் என்ன ஆகுவாய், நீ பிறரிடத்தில் கையேந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுமே என்பதாக உள்ளத்தில் ஷைத்தான் பயத்தை ஏற்படுத்துவான். கண்ணியமானவர்களே, காபாவிலே ஒரு தொழுகை தொழுகும் பொழுது 1 லட்சம் மடங்கு தொழுகை தொழுத நன்மையை கொடுக்கக்கூடிய ரப்புவுக்கு 1 லட்சமோ 10 லட்சமோ ஹஜ்ஜிக்காக செலவழிக்கும் பொழுது 10 கோடி செலவழித்த அதை விட பன்மடங்காக அல்லாஹ் தஆலா நமக்கு அதை மாற்றித்தர முடியாதா? எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷைத்தானுடைய வஸ்வாஸை நீக்கினார்கள். நான் ஒரு வாக்களிக்கிறேன், ஹஜ்ஜி செய்பவர்களும் உம்ரா செய்பவர்களும் ஒரு காலம் ஏழ்மையாக மாட்டார்கள். அவர்களை அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக ஏழ்மையாக ஆக்க விட மாட்டான், பிறரிடத்தில் கையேந்தப்பட சூழ்நிலையை ஏற்படுத்த மாட்டான். ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் செலவழிப்பதை நிறுத்தி விடாதீர்கள், பயப்படாதீர்கள், மனமுவந்து சந்தோஷமாக செலவழியுங்கள். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவன் நல்லவனாக மாறுவது, அவனுடைய துஆ கபூல் ஆகுவது. எங்கெங்கோ அலைகின்றான். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜிலே என்ன கிடைக்கும் என்று நினைக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து மாற்றங்களையும் ஏற்படுத்தும், அனைத்து துஆக்களையும் கபூலாக்கும், நம்முடைய உள்ளங்களை நல்ல உள்ளமாக மாற்றும், அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்படும், நற்குணத்தோடு திரும்புவோம். இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது? கோடி ரூபாய் எந்த மருத்துவரிடத்தில் கொடுத்தாலும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களையும் கெட்ட பழக்க வழக்கங்களையும் லட்சக்கணக்கில் எத்தனையோ செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள், நிறுத்த முடியவில்லை. இதிலே அல்லாஹ்வுக்காக நாம் ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக செல்லும் பொழுது ஹராமிலே செலவழிக்கக்கூடிய அனைத்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செலவினத்தையும் நிறுத்தக்கூடிய சூழ்நிலையில் கெட்ட பழக்கத்தை நீக்கி, கெட்ட கொள்கையை நீக்கி, கெட்ட எண்ணங்களை நீக்கி அல்லாஹ் நல்ல எண்ணமாக பரிசுத்தவான்களாக நம்மை அன்று பிறந்த பாலனாக திருப்பி அனுப்புகிறானே, அதற்காக 5 லட்சம் 6 லட்சம் கொடுப்பது என்ன பெரிய விஷயமா? எனவே பயப்படாமல் நாம் செலவழிக்க வேண்டும். சிலர்கள் ஏன் அடிக்கடி அவர்கள் செல்கிறார்கள் உம்ராவுக்கு, அதை வேறு யாருக்காவது கொடுக்கலாமே என்பதாக சொல்லுவார்கள். ஒரு கால் அவர் போகாமல் இருந்தால், கொடுப்பதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் செலவழிக்கவில்லை, மீண்டும் மீண்டும் உம்ராவுக்கு செல்வதற்கு மாறாக செலவழி அதிகம் நிறுத்திவிட்டார் என்றால் அந்த பணத்தையும் மீண்டும் சேர்த்து வைத்து மௌத்தாம் பொழுது அனைத்தையும் விட்டு செல்வார். வேற யாருக்கும் கொடுக்காமல் இருப்பதற்கு அதற்கு உம்ராவுக்காக செலவழிப்பது எவ்வளவோ மேலானது. அதில் எப்பொழுது உள்ளத்தில் மாற்றம் ஏற்படும் என்பது நமக்கு தெரியாது. அதோடைய பரக்கத்தில் அல்லாஹ் வாழ்க்கையில் அனைத்து நல்ல எண்ணங்களை கொடுத்து விடலாம். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜி என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. கடமையானதற்கு பிறகும் அல்லாஹ் அனைத்து உறுப்புகளையும் செவ்வையாக கொடுத்து, செல்வதற்குண்டான ஆரோக்கியத்தையும் கொடுத்து, செல்வதற்குண்டான செலவினத்திற்குண்டான பணத்தையும் கொடுத்து, திரும்பி வரும் வரை மனைவி மக்களுக்குண்டான செலவினத்திற்குண்டான பணத்தையும் கொடுத்தோம். பல பணம் வைத்திருந்தோம், ஹஜ்ஜிக்காக ஒருவர் செலவழிக்கவில்லை. முதல் ஹஜ்ஜி கடமையான ஹஜ்ஜி, வாழ்நாளின் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் கடமை. 5 கடமைகளில் ஹஜ்ஜி என்ற கடமை ஆயுளில் ஒரு தடவை மட்டும் செய்ய வேண்டியது. மீண்டும் மீண்டும் செல்வது நன்மை கிடைக்குமே தவிர கடமை அல்ல. ஆனால் அப்படிப்பட்ட கடமையான ஹஜ்ஜை கடமை ஆனதற்கு பிறகும் அதை நிறைவேற்றாமல் பிறகு பார்ப்போம் என்று தாமதப்படுத்த
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை பற்றி சொல்லுவார்கள், உலகத்திலேயே மௌத்து தான் அனைவரும் உறுதியாக நம்பக்கூடியது. எல்லா மதத்தை சேர்ந்த, எல்லா இனத்தை சேர்ந்த எல்லா மக்களுமே நம்புவார்கள் மௌத்தை. ஆனால் இப்போ மௌத்தாக மாட்டோம், 6 வருடம் படுத்த படுக்கையில் இருந்தாலும் இப்போ மௌத்தாக மாட்டோம், மௌத்து ஆகுவோம், இன்னும் 10 வருஷம், இன்னும் 20 வருஷம் என்பதாக மௌத்து என்பது நம்பியதுதான். ஆனால் சந்தேகப்படக்கூடியதற்கு சமமாக இருக்கும், நம்பப்படாமல் சந்தேகமானதற்கு சமமானதாக இருக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அது போன்றுதான் கண்ணியமானவர்களே, நாம் ஹஜ்ஜி என்ற கடமையை உடல் சக்தியில் இருந்து, பொருள் சக்தியில் இருந்து வயதுக்கு எட்டிவிட்டார் என்றால், 15 வயதை கடந்து விட்டால் அவர் உடனடியாக செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் செய்தால் அது கடமை அல்ல. பெற்றோருக்கு நன்மை கிடைக்கும், அந்த குழந்தைக்கு நன்மை கிடைக்கும், ஆனால் கடமை நீங்காது. 15 வயதை எட்டியதற்கு பிறகு நாம் எப்பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணமாக இருக்கும், பொருளாக இருக்கும், அல்லது இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், அல்லது செலவீனம் ஏற்படும், அல்லது எப்பொழுது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள், அஜ்ஜலு இலல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜிக்கு விரைந்து செல்லுங்கள், ஹஜ்ஜிக்கு விரைந்து செல்லுங்கள். அதெல்லாம் 60 வயசுக்கு மேலே தான், 70 வயசுக்கு மேலே தான், 90 வயசுக்கு மேலே தான் எல்லா கடமையும் ஃபஸ்ட்டு முடித்த பிறகு தான் என்பதாக கடைசியில் அதையும் செய்ய முடியாமல் போய்விடுவார். இதை ஒன்றையாவது முன்னால் செய்துவிட்டால் அந்த செஞ்ச பரக்கத்திலே அவர் ஐவரை தொழக்கூடியவராக மாறிவிடுவார். வாழ்க்கை எப்பொழுது எப்படி மாறும் என்பது நமக்கு தெரியாது. எனவே நாம் யூகமாக இதை செய்தாலும் நான் இப்படி செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது என்பதாக நினைப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜை விரைந்து செய்து விடுங்கள். 15 வயதை எட்டியதற்கு பிறகுதான் கடமையே ஆகிறது. அந்த கடமையானதற்கு பிறகு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறதோ உடனடியாக செய்து விடுங்கள். ஏனென்றால் இன்ன அஹதக்கும் லா யத்ரி மா யஅரிது லஹு, அவருக்கு எப்போ என்ன நடக்கும் சம்பவிக்கும் என்பது அவருக்கே தெரியாது. அவர் உயிர் இருக்குமா, 20 வயசில் செய்யலாம் என்பதாக 15 வயதுக்கு வந்தவர் நினைப்பார். அவர் 18 வயதிலே வஃபாத்தாகிவிட்டால் கடமையானதற்கு பிறகும் உடல் ஆரோக்கியம் இருந்து பணம் இருந்தும் ஹஜ்ஜி செய்யாமல் வஃபாத்தான பாவத்தை பெறக்கூடிய சூழ்நிலை. ஒருவர் 90 வயது இருக்கிறது, ஹஜ்ஜி செல்வதற்குண்டான வசதி வாய்ப்பை இல்லை என்றால் கடமையே ஆகவில்லை, பாவம் வராது. ஆனால் கடமையானதற்கு பிறகு உடல் சக்தியும் இருந்து, பொருள் சக்தியும் இருந்து, நிம்மதியாக போய்ட்டு வருவதற்குண்டான எல்லா தக்க கால சூழ்நிலையும் இருந்தும் அவர் பாலிகானதற்கு பிறகு எவ்வளோ பிற்படுத்துகிறாரோ, கடமையானதற்கு பிறகு விட்ட பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே எப்போ என்ன நிகழும் என்று யாருக்கும் தெரியாது. கடமையாகிவிட்டால் உடனடியாக விரைவாக செய்து விடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபா மைதானத்திலே இருக்கின்றார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அவர்களை சூரியன் மறையப் போகின்றது. பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், யா பிலால், அன்சித்தின் லி அன்னாஸ, மக்கள் எல்லாம் இந்த அரபா மைதானத்தில் திக்ரிலையும் துஆவிலையும் சப்தமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்களையும் அமைதியாக இருக்க சொல்லி நான் பிரசங்கம் செய்ய போகிறேன், எல்லாரையும் அமைதியாக இருந்து என்னுடைய பேச்சை கேட்க சொல்லுங்கள். மிகவும் சுத்தமான குரலை பெற்ற பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எல்லா மக்களையும் அமைதியாக இருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா நிகழ்த்த இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார்கள். அப்போ எல்லா மக்களும் அமைதியாயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாஷரன் நாஸ், இங்கே ஹஜ்ஜிலே இந்த அரபா மைதானத்தில் ஆஜரா இருக்கக்கூடிய மக்களே, அத்தானி ஜிப்ரீல் ஆனிஃபா, இப்பொழுதுதான் எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் முன்பு வந்துவிட்டு சென்றார்கள். என்னிடத்திலே வந்து அக்ரா அலி சலாம், முதலிலே சலாம் சொல்லி என்னிடத்திலே வந்தார்கள். மீண்டும் சொன்னார்கள், இன்னல்லாஹ் கஃபர லி அஹ்லி அரஃபாத்தின் வ அஹ்லி மஷ்அரில் ஹராம், அல்லாஹ் தஆலா இந்த அரபா மைதானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளுக்கும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடிய அரபா, முஸ்தலிஃபா, மினா, காபத்துல்லா, மதீனா, எல்லா இடங்களில் புண்ணிய அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடிய சிறப்பிற்குரிய இடத்திலே வருகை தந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுதுதான் சொல்லிவிட்டு சென்றார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த வருடம் உங்களோடு ஹஜ்ஜி செய்த எங்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியமா, அல்ல கியாமத்து நாள் வரை இந்த அரபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் மினாவிலும் இந்த ஹஜ்ஜிக்காக கூடக்கூடிய எல்லா வருடத்திலே கிடக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா பாவமும் மன்னிக்கப்படும்
மன்னிக்கப்படுமா என்று உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கும் வலிமன் பாதக்கும் இலா யௌமில் கியாமா, உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் இருக்கிறது. கியாமத்து நாள் வரை வருடம் வருடம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய இந்த அரபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் மினாவிலும் வரக்கூடிய எல்லா ஹாஜிகளுக்கும் எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு சந்தோஷத்தோடு சொன்னார்கள், கத்ர கைருல்லாஹி வத்தாப், அல்லாஹ்வுடைய நலவு எவ்வளோ அதிகமாக இருக்கிறது, எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறது என்பதாக உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு பாவம் மன்னிக்கப்படுவதை விட உயர்ந்த ஒரு பாக்கியம் எதுவும் இல்லை. மன்னிக்கப்பட்டால் நேரடி சொர்க்கம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தரக்கூடிய இந்த ஹஜ்ஜை தாமதப்படுத்தாமல் கடமையானவர்கள் முடிந்தவரை விரைவாக செல்ல வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவர்கள் அனைவருக்கும் கடமையான ஹஜ்ஜை பரிபூர்ணமாக மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாகவும் உம்ராவையும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.